அனைவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் இந்த வீடியோவின் மூலமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த கோரிக்கையை நான் யாருக்கு முன்வைக்கிறேன் அப்படின்னா, உயர்திரு தேர்தல் பணிகளை திறன்பட நடத்தக்கூடிய அனைத்து உயர்மட்ட ஆணையர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மற்றும் அனைத்து உயர்திரு மாவட்ட ஆட்சியர் ஆணையர்களுக்கும் இந்த கோரிக்கை முன்வைக்கிறேன். இது என்ன கோரிக்கை அப்படின்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 24/4/2026, நேரம் 4 மணி ஆயிடுச்சு. அதாவது பகல் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் எங்களுடைய தேர்தல் பணிகளை முடித்து விட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் இந்த தாமதத்திற்கு? அதாவது தேர்தல் நேரங்களில் தாமதமாகும், அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. காரணம் என்னங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதாவது எங்களுக்கு இந்த தேர்தல் நேரங்களில் தேர்தல் வழிகாட்டியாக சிறப்பு வகுப்புகள் நடத்தினாங்க. 3 விதமான வகுப்புகள் நடத்தினாங்க. அதில் திறன்பட சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இவிஎம் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அதாவது கண்ட்ரோல் யூனிட்டை, பேலட் யூனிட்டை, அப்புறம் அந்த விவிபேடை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி மாற்றுறது, அதில் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. மாதிரி வாக்குப்பதிவு எப்படி நடத்தணும், இது மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லலை, எதனால எங்களுக்கு இந்த தாமதம்னா, அந்த படிவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர்தல் படிவங்கள், அதை நாங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணணும், அதை எந்த விதமான என்வலப் அந்த உரைக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லலை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை, இதுதான் எங்களுடைய தாமதத்துக்கு காரணம். இதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் கிடையாது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த இவிஎம் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைவ் கிளாஸ் வைக்கிறீங்க, அந்த சிறப்பு வகுப்பு, அந்த சிறப்பு வகுப்புகளில் லைவ் கிளாஸ் காட்டுறீங்க, அந்த இவிஎம் மிஷினை கொண்டு வரீங்க, ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்க, அதுக்கப்புறம் அந்த டிவிலையும் நீங்கள் ரன் பண்ணி காட்டுறீங்க. இது போக இந்த வீடியோக்களை எப்படி அந்த இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த இவிஎம் மிஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூடியூப்ல வீடியோ எடுத்து போகிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அந்த மிஷின்ஸை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதை நாங்கள் இன்னைக்கு நேற்றைய பொழுதுல நல்லபடியாக எங்களுடைய தேர்தல் பணியை நாங்கள் முடிச்சிட்டோம். இது மூலிமா தமிழ்நாடு முழுவதும் 84% மேலே வாக்குப்பதிவு முன்னிருந்த விட கூடுதலானது நடந்திருக்கு. மகிழ்ச்சி. ஆனால் எங்களுடைய தாமதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறப்பு வழிகாட்டி வகுப்புகளில் எங்களுக்கு இந்த படிவங்களை நிரப்புறது எப்படி, அந்த எந்த உரைகளில் வைக்கிறது அப்படிங்கிறத லைவ் கிளாஸ் எதுவும் காட்டல. ஏன் அது ஒரு லைவ் கிளாஸை நீங்கள் காட்டியிருக்க கூடாது? இதுதான் படிவம், இந்த படிவத்தை இந்த 17 சீட்டில் இதை தான் எழுதணும், இந்த இடத்துல தான் முகவர்களில் கையெழுத்து வாங்கணும், ஏஜென்ட்டை கையெழுத்து வாங்கணும், இந்த படிவங்கள் எல்லாம் நிரப்பி இந்த என்வலாப்புகளை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரடி வகுப்பை அதனுடைய ப்ராக்டிக்கலாக ஏன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? இதை தான் என்னுடைய கேள்வியை வைக்கிறேன். அதுக்கடுத்து இதை நீங்கள் எப்படி இவிஎம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் பண்ணீங்களோ, அதே மாதிரி ஒரு நல்ல நபரை, இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிவங்களை நிரப்பக்கூடிய சரியான என்வலாப்பில் வைக்கக்கூடிய ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து அவரை யூடியூப் சேனலில் இதை எல்லாத்தையும் செய்முறையில் செஞ்சு, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த படிவம்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த புக்லெட்டுக்குள்ளே தான் இந்த படிவம் இருக்குது, இதை கிழிச்சு இதை எழுதி இந்த மாதிரி சைன் வாங்கி இந்த என்வலாப்பில் வைங்கன்னு ஏன் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் விட்டீங்க? இது இருந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் வருங்காலத்தில் இனி வரக்கூடிய தேர்தல்களில் தயவு செஞ்சு இந்த படிவங்களை நிரப்புவது எப்படி, அதை எப்படி நாங்கள் சிறந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத நேரடி வகுப்புகள்லையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸையும் அந்த வீடியோவை போடுங்க. சரி, இதனால் என்ன சார் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் எங்களோட கோரிக்கையாக சொல்லணும். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி 2 மணி 3 மணி ஆகுது இரவு நேரங்களில். ஆண்களோட சரி ரைட், பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல் நாள் காலையில் நாங்கள் ஆர்டரை வாங்கிட்டு நாங்கள் மதியத்துக்குள்ளேயே அந்த பூத்துக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் என்ன விதமான அடிப்படை வசதிகள் இல்லாட்டாலும் அதை நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு அங்கே நைட்டு தங்கிடுறோம். காலையில் 4 மணிக்கெலாம் நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிட்டு மாதிரி வாக்குப்பதிவை 5:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிடுறோம். அப்போது அது நடத்துனதுலேருந்து 7 மணிக்கு நமக்கு உண்மையான வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிரும். அப்பையிலிருந்து எங்களுக்கு சாப்பாடோ அல்லது எங்களுக்கு தேவையான எந்த பொருட்களுமோ கிடைக்கிறது கிடையாது. மேலும் தேர்தல்னால பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போது பகல் நேரங்களில் உணவும் சரி, மதிய உணவும் சரி, இரவு முடிச்சுட்டு வரும்போது இவ்வளோ தாமதமாகும் போது எங்களுக்கு உணவுகளுக்கு நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டாமல் உணவுக்காக எங்களை கையேந்த வைக்கிறீங்க. இதுவும் ஒரு மிகவும் தவறான விஷயமா இருக்குது. அதனால் தயவு செய்த அரசு இனி வரக்கூடிய காலங்களில் எங்களை இந்த அளவுக்கு சிரமப்படுத்தாமல் சிறந்த முறையில் இயங்குவதற்கு அந்த
படிவங்களை எப்படி சிறந்த முறையில் நாங்கள் தயார் செய்யணும், அதை எப்படி நிரப்பணும், அது எந்தெந்த என்வலாப்புக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரடி வகுப்பும், அதே போன்று நீங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படி ஆசிரியர்களுக்கு உணவு அளிக்காமல் கையேந்த விட்டு, அதே மாதிரி இரவு நேரங்களில் பேருந்து கிடைக்காம எத்தனையோ ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் மற்ற ஊழியர்களும் பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அதே பூத்துலேயே இருக்காங்க. அடிப்படை வசதியில் கொசுக்கடியோட தயவு செஞ்சு அடிப்படை வசதிகளில் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட வசதி இல்லாமல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்றி கொடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் நாங்களும் சந்தோஷமாக வந்து இந்த வேலைகளை ஜனநாயக கடமையை நல்லபடியாக ஆற்றுறதுக்கு உதவி செய்ய உங்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம்.